இந்த நல்ல வேலைக்கை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். இந்த நல்ல நாளில் நாம் ஒரு வசனத்தை தியானிப்போமாக. கர்த்தருடைய வசனத்தின் அண்டையில் வரும்பொழுது நாம் அற்புதம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் அற்புதம் ஆண்டவர் செய்ய கர்த்தர் செய்வாராக. சங்கீதம் 42 1 வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று கோரேவின் சங்கீதம். கோரே புத்திரர் அவருடைய சங்கீதம் இது. மானான நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. கர்த்தராகி ஆண்டவரை வாஞ்சிக்க வேண்டும். எதற்காக? அவருடைய சன்னதியில் வர வேண்டும் ஒரு நாளைக்கு. அதுவரையில் நாம் கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தம்தான் நடக்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். மானானது நீரோடுகளை வாஞ்சிக்கிறது போல கர்த்தாவே ஏசப்பா உம்மை நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை நான் தேடுகிறேன் ஆண்டவர் அருமையாக சொல்கிறார். மானானது நீரோடுகளை வாஞ்சிக்கும். அதே போல் நாமும் கர்த்தராகி ஆண்டவர் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை தேடுவோமாக, அவரை வாஞ்சிப்போமாக. அவ்வாறாக செய்யும் பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதமும் அற்புதமும் கர்த்தர் செய்வாராக. அவ்வாறாக நாம் வாழ்கிறோம், வாழ வேண்டியதே உள்ள. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அதில் 2வது வசனம் சொன்னது. ஆகவே கர்த்தருடைய சன்னதியில் எப்பொழுது வந்து நிற்பேன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் இடத்தில் எப்போது நாம் செல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய சட்டங்கள் எல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் நீதிமானுடைய கூக்களை கேட்காமல் இருக்க மாட்டார். அவர்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். அதே போல் நம் வாழ்க்கையிலும் பல வேளையில் சில விதமான நம்மளுக்கு லாஸ் எல்லாம் மாறினது மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே முடிவுண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய லாஸ், அதாவது நம்ம சட்டங்கள், கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட் செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் அவ்வாறாக செய்ய நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த நல்ல நாளையில் நாம் கர்த்தரை வாஞ்சிப்போமாக, கர்த்தரை தேடுவோமாக. அவர் நீரோடுகளை வாஞ்சிக்கிறது போல நாம் நம்முடைய இருதயத்தை கதற வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவரை உம்மை நான் பறைசாற்ற வேண்டும், உம்மை நான் மற்றவர்களுக்கு கூற வேண்டும், உம்மை நான் மற்றவர்களுக்கு மகிழ்விக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். அவ்வாறாக செய்யும் பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதை காண முடியும். கர்த்தர் எல்லா இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். சோதனைகள், சமாதானமற்ற நிலைமைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, மகளே என் மேல் வாஞ்சியா இருப்பியா என்று கேட்கிறார் இயேசுவானவர். நான் வாஞ்சியோடு இருக்கிறோமா? கர்த்தரை தேடுவோமா? அவ்வாறாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை பறைசாற்றி மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சமாதானம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வாராக. கூடுமான மற்ற எல்லாரோட சமாதானமாக இருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஆமீன்.